அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று பிரதோஷ நன்னாளில் ராம்பாபா ஆசிரமத்தில் சிறப்பான அபிஷேகமும் சிறப்பான பூஜையும் நடைபெற்றது. அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு இந்த பிரதோஷத்தினுடைய மகிமையை உணர்ந்து சிவபுராண போதி அனைவரும் இன்பத்தில் இருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த நாயன்மார்களுடைய வரலாற்றிலே ஒவ்வொரு நாயன்மார் பற்றியும் பார்த்து வருகின்றோம். நாம் இன்று பார்க்க இருப்பது மங்கையர்க்கரசியார் நாயனார். 63 நாயன்மார்களில் 3 பேர் பெண் நாயன்மார்கள். ஒன்று காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், இசை ஞானியார். 3 பேர். காரைக்கால் அம்மையை பற்றி ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். இன்று மங்கையர்க்கரசியார் நாயனார் எப்படி சிவனை வணங்கி பெண் குலத்திற்கே ஒரு பெருமையை தேடி தந்தார்கள். பக்தி மார்க்கத்தில் இதுவும் சிறந்த பக்தி என்பதை எப்படி உணர்ந்தார்கள். பெண் இனத்திற்கே அது அர்ப்பணமாக நாம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மங்கையர்க்கரசியார் சோழ நாட்டில் பிறக்கின்றார். சோழ நாடு சோறு உடைத்த நாடு. யாரெல்லாம் இந்த நாட்டுக்கு வருகின்றார்களோ, பசியோடு வருகின்றவர்களுக்கு அந்த உணவை யார் அளிக்கின்றார்களோ அவர்கள்தான் கடவுள். கடவுளை நேராக பார்க்க முடியாது. ஆனால் இந்த கடவுளை உணவின் மூலமாக, பசியை அடக்குவதன் மூலமாக நாம் பார்க்கின்றோம். உணவே கடவுள். அப்படிப்பட்ட நாடுதான் இந்த சோழ நாடு. இந்த சோழ நாட்டிலே சிறு வயது முதலே சோழ மன்னனுக்கு இளவரசியாக வாழ்ந்து வருகிறாள். சிறு வயதிலிருந்து சிவன் என்றால் அவ்வளவு பக்திமாய் நமச்சிவாய மந்திரத்தை ஓதி ஓதி வந்தவர்களுக்கெல்லாம் அதை உணரும்படி செய்து அந்த சிறு குழந்தையின் மூலமாகவே சிவனுக்கு அவ்வளவு ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், பல்வேறு வகையான பூஜைகள், யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்களுக்கு உணவளிப்பது, இது போன்ற தன்மைகளில் ஈடுபட்டு வருகின்றார் மங்கையர்க்கரசி. நல்ல குணம். திருமணம் ஆவதற்கு முன்னாலேயே இப்படிப்பட்ட ஒரு குணத்தை உடைய அந்த பெண் சோழ நாட்டில் வளர்க்கின்றாள் என்று பார்க்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற மக்கள் எல்லாம் சோழ மன்னனை போற்றி புகழ்கின்றார்கள். இப்படி ஒரு பெண் குழந்தையா, இவ்வளவு பக்தியா சிவன் மேல் என்று அனைவரும் போற்றும் விதத்தில் மங்கையர்க்கரசி இருந்தார். ஒவ்வொரு பெண்ணும் இந்த வயது அடைந்தவுடனே, அடுத்தது திருமண வயது வந்தவுடனே ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்வது வழக்கம் தானே. அதுதானே அந்த பெற்றோருடைய கடமை கூட. பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பது. பெண் பார்க்கிறார்கள். பெண் பார்க்கின்ற பொழுது எல்லோரும் சொல்கின்ற விதத்தில் அவர்கள் இந்த பெண்ணிடம் பேசுகிறார்கள். திருமணம் செல்வதற்கு நீங்கள் சம்மதிப்பீர்களா? ஆமாம். இவர்கள் இங்கே யாரிடம் சிவபெருமானுடைய தன்மை பார்க்கின்ற பொழுது இந்த சிவபெருமானுடைய அருள் இந்த பெண்ணிடம் இருக்கின்றது. பெண் பார்த்து யாரெல்லாம் வர வேண்டும்? ஒரு மாப்பிள்ளை வர வேண்டும், ஒரு அரசன் வர வேண்டும். இங்கே எந்த அரசனை தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்றால், பாண்டிய நாட்டு மன்னன் பேர் பூன் பாண்டியன். அவருக்கு இன்னொரு பேர் வந்து நின்றசியர் நெடுமாறன். இந்த பூன் பாண்டியன் தான் இந்த கதையில வரும் நின்றசியர் நெடுமாறனாக ஆகின்றார். அந்த சிறப்பான தன்மை கொண்ட குணம் கொண்ட இந்த பாண்டிய மன்னன் முதலில் சிவபெருமானை வணங்கிக் கொண்டிருந்து சைவத்தில் இருந்தார். பாண்டிய நாட்டு மக்கள்
ஏதோ ஒரு காரணத்தினால் அவருக்கு சமணன் மதத்தின் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு சமணத்துக்கு மாறினார். ஆனால் இங்கே மங்கையர்க்கரசியார் சைவம், நின்றசேர் நெடுமாறன் சமணம். ஆனால் அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து விட்டார்கள். இப்பொழுது பாண்டிய நாட்டுக்கு சென்று விட்டார்கள். ஆனால் அவருடைய எண்ணமெல்லாம் சிறு குழந்தையிலிருந்து சிவனை வணங்கிய காரணத்தினால் அதை மறக்க முடியவில்லை. தந்தையும் எதுவும் சொல்ல முடியாமல் தவிக்கின்றார். எப்படி சொல்வது, என்னுடைய மருமகனுக்கு இதை எப்படியெல்லாம் நாம் எடுத்துக் கூறுவது என்று சொல்ல முடியாமல் தவிக்கின்ற அந்த சூழ்நிலையிலேயே இப்பொழுது தெரிந்துவிட்டது, உண்மையான அன்பு அந்த பாண்டிய மன்னனிடத்தில் இளவரசிக்கு இருந்தாலும் கூட நான் சைவத்தில் இருக்கின்ற பொழுது சிவபெருமானை வணங்கிவிட்டு இப்பொழுது சமணத்திற்கு நான் போக முடியவில்லையே, ஏன் இந்த நின்றசேர் நெடுமாறன் சைவத்திலிருந்து மாறிவிட்டார், இந்த சிவபெருமானையை வணங்கலாமே என்று சொன்னார்கள். ஆனால் பாண்டிய நாட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களும் அவர்கள் சமணர்களாக இருந்தார்கள். சைவம் வர அவர்கள் தடுத்து விட்டார்கள். யாருமே இந்த பக்கம் வரல. ஆனால் மங்கையர்க்கரசிக்கு அவ்வளவு கவலை. எப்படி இதை பார்ப்போம்? நான் சோழ நாட்டில் சிவபெருமானை வணங்கி வணங்கி ஒவ்வொரு நாளும் என்னுடைய எண்ணமெல்லாம் சிவனிடம் இருக்கின்ற பொழுது எப்படி நான் மாறுவது என்று நினைத்தால் மாற முடியவில்லை. ஆனால் இப்பொழுது தன்னுடைய அரசனிடம் சொல்லி மாறச் சொல்கிறார்கள். அவர் முடியாது என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே என்னுடைய அந்த எண்ணத்தை பார்க்கின்ற பொழுது சோழ நாடில் அந்த நாட்டினுடைய மக்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். ஏன் இப்படி பேசுகிறார்கள், இவர்களை எப்படி ஆட்கொள்வது? நின்ற அந்த சேர் நெடுமாறன் ஒரே முடிவில் இருக்கின்றார், நான் மாற மாட்டேன். எவ்வளவு துன்பம் வந்தாலும் நான் மாற மாட்டேன். இதற்கெல்லாம் வழி சொல்கின்ற அளவிலே மங்கையர்க்கரசியார் அந்த பாண்டி நாட்டுக்கு போகும்போது யாரை கூட அனுப்புறாங்கன்னா குலச்சிறையா என்ற ஒரு அமைச்சர் அனுப்புறாங்க, ஒரு மந்திரி. ஏன்னா நீ மங்கையர்க்கரசி போகும்போது மருமகளாம் போகும்போது நீ பக்கத்திலே இருந்து என்ன பண்ணுனா பாண்டிய மன்னருக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லணும். ஏன்னா இத்தனை நாளும் சிவபெருமானை வணங்கி சைவத்தில் இருந்த காரணத்தினால் நீங்களும் அந்த நிலையில் இருந்தால் இந்த குடும்பம் தழைத்தோங்கும், இந்த குடும்பம் சிறப்பாக இருந்தால் இந்த ஊர் சிறப்பாக இருக்கும், இந்த ஊர் சிறப்பாக இருந்தால் நாடே சிறப்பாக இருக்கும். ஆனால் இருமனம் ஒத்து போகின்ற பொழுது ஆனால் இந்த உலக நாடே சிறப்பாக இருக்கும் அல்லவா? அதனால் அந்த குலச்சிறையாரை சொல்லி தன்னுடைய மருமகனுக்கு சரியா எப்படியாக ஒரு அறிவுரையை சொல்லி மாற வேண்டும் என்றுதான் சோழ நாட்டு மன்னன் தன்னுடைய மகளுடன் அந்த அமைச்சரை அங்கே அனுப்பியிருந்தார். அமைச்சரும் சொல்லி பார்த்தால் அந்த அமைச்சர் சொல்ல சொல்ல ஒரு கோபம் அதிகமாக மாறுவதற்கான வழியே கிடையாது. இப்போ என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்குள் ஆராய்ச்சினா ஒரு ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இப்பொழுது திருஞான சம்பந்தர் அங்கே வருகிறார். திருஞான சம்பந்தரிடம் எப்படியாவது பேசி அவர்தான் 63 நாயன்மார்கள் முதல் 4 திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் அவரிடம் சொன்னால் இதற்கு ஒரு வழி பிறக்கும் என்று நினைத்த சோழ நாட்டு மன்னன் குலச்சிறையாரை அந்த எந்த மன்னனை அந்த எப்படிப்பட்ட அந்த மன்னன் இருந்தாலும் சரி அந்த மன்னனுடைய மனதை மாற்றுவதற்கு வேண்டி திருஞான சம்பந்தரை அழைத்து வருகிறார். அவர் பாண்டி நாட்டு பக்கத்தில் திருமறைக்காடு என்ற ஊரில் இருக்கின்றார். சரி, அழைத்து வாருங்கள். அப்ப எங்க வரும்? அங்கே ஆலவாய் என்ற இடத்திற்கும் அவர் வருகின்ற பொழுது பேசுகிறார்கள். திருஞான சம்பந்தரை, என்னுடைய மகனுக்கு சிவன் மேல் அவ்வளவு பாசம், ஆனால் என்னுடைய மருமகனோ
சமணத்தில் இருக்கின்றார். நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் வெவ்வேறாக பேசுகிறார்கள். அவர்களுடைய போக்கு வேறாக செல்கின்றது. என்னுடைய மகளும் குலச்செரியாரும் அங்கே தவிக்கிறார்கள். இதற்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி இறைவனை அடைவதற்கு என்ன வழிதானே, நான் வருகின்றேன் என்று அவர் பாண்டி நாட்டுக்குள்ள வர பாண்டி நாட்டுக்குள்ள வர செய்தியை உணர்ந்த பாண்டி நாட்டு மக்கள் எல்லாம் எப்படியாவது தடை விதிக்க வேண்டும், அவர் வருவதை தடுக்க வேண்டும், எவ்வளவு அவருக்கு சிரமங்கள் தர முடியுமோ, எவ்வளவு கெடுதல் செய்ய முடியுமோ அத்தனை கெடுதலும் யாருக்கு செய்கிறார்? திருஞான சம்பந்தர். திருஞான தங்குவதற்கு வேண்டிய ஒரு மடம், அங்கே தங்குவதற்கு வேண்டிய அவருடைய சீடர்கள் வந்தார்கள். பாண்டி நாட்டில் இருக்கின்ற அந்த ஒற்றர்கள், இந்த காவலாளிகள் என்ன செய்யறாங்க, அங்க போய் தீ வைக்கிறாங்க தங்குற இடத்துக்கு. அவர் அந்த நாட்டில் இருக்கக்கூடாது, சோழ நாட்டுக்கு போயிருந்தார். தீ வச்ச உடனே அதை உணர்ந்த திருஞான சம்பந்தர் அந்த தீயை தான் பெற்றுக்கொண்டு நேராக பாண்டிய மன்னன் இடத்துக்கு போயிருந்தார். பாண்டிய மன்னன் இடத்துக்கு போய் எல்லாரும் தடுக்கிறாங்க. அவரே கடவுளுடைய உருவம் போன்று திருஞான சம்பந்தர் அவ்வளவு பக்தன் அல்லவா, போய் அந்த நோய் எப்படி வரலாம், வெப்பம் எப்படி இவருக்கு திருஞான சம்பந்தருக்கு ஏறியதோ தீ வைக்கின்ற பொழுது அதே வெப்பத்தை கொண்டு போய் யாரு கொடுக்குறாருன்னா இந்த நின்ற சேர் நெடுமாறு கொடுக்குறாரு. அந்த தீ பற்றி உடல் எரிகின்ற அளவுக்கு உடல் கொதிக்குது. நின்ற சேர் நெடுமாறு அவர் இப்படி சொல்ல தெரியாம கொடுமை இதை விட வேற எதுவும் கிடையாது. எப்படி அந்த மனத்திற்கு அவர்கள் தீ வைத்தார்களோ, எவ்வளவு அது எரிந்ததோ, அது எப்படி திருஞான சம்பந்தர் பெற்றோர் அதே கொடுமையை பாண்டிய மன்னன் கொடுக்கிறார். பாண்டிய மன்னன் துடிக்கிறார், ஐயோ உடம்பு எரியுதே, என்ன தாங்க முடியலையே, இறைவா என்னை காப்பாற்று காப்பாற்று. அவர் வணங்கிய கடவுளை சமணத்தை அழைக்கின்றார். யாரும் பக்கத்தில் வரவில்லை. எல்லோரும் மக்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள். பாண்டி நாட்டு மக்கள் எல்லாம் கூடி எப்படி மன்னனுக்கா இந்த நிலை, இது எப்படி மாற்ற வேண்டும், நம்முடைய கடவுள் சமண கடவுள், சமணர்கள் எல்லாம் உங்களுடைய பக்தி பாராயணத்தை செல்லுங்கள், அந்த செய்தியின் மூலமாக அவருடைய உடல் நோய் தீரட்டும், வெப்ப நோய் போகும் சொல்லி எல்லாருமே பிரார்த்தனை பண்றாங்க. குறைந்த பாடும் கிடையாது. இப்பொழுது சமணர்களால் முடியாது என்ற நிலை வந்தவுடனே இதற்கு மேல் காப்பாற்ற முடியாது மன்னனை, இறுதி நிலை இறக்கப் போகின்றார் என்ற செய்தி கேட்டவுடனே அங்கே அப்படி என்றால் உங்களுடைய சைவ மதத்தில் இருக்கின்ற கடவுள் மூலமாக காப்பாற்ற சொல்லுங்கள், எங்களால் முடியவில்லை. சைவ மதத்தில் யார் இருக்கின்றோ அவரை வர சொல்லுங்கள். திருஞான சம்பந்தர் அப்பொழுது ஒரு மயில் இறங்கலோ, அது மென்மையாக இருக்கு. அப்போ அவருக்கு நோய் ஏற்பட்டது இடபாகம் பொழுது வலது. இப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இடபாகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம், இந்த வலது புறத்தை திருஞான சம்பந்தர் எடுக்கிறோம். சரி, அந்த இடது பாகத்தில் அவர்கள் மயில் இறகால் அவர்கள் மெதுவாக அதை வருடி விடுகிறார்கள். அது மேலும் மேலும் ஏறி வலி தாங்க. ஐயோ சரி, இப்ப எங்களால் குணப்படுத்த முடியவில்லை. வலது பக்கத்தில் இருக்கின்ற பகுதியை திருஞான சம்பந்தர் பார்க்கணும். அவர் அங்கே திருநீர் எடுத்துக்கொண்டு திருநீற்று பதிகம் சொல்லுவாங்க இல்லையா, மந்திரமாவது நீர், வானவர்கள் துதிக்கப்படுவது நீர் என்று அந்த திருநீற்று பதிகத்தை பாடி அதனுடைய வலது பக்கத்தில் அந்த திருநீரை அவர் பூசிவிடுகிறார். அந்த ஒரு பாகம் மட்டும் சரியாக வலி, இடது பாகம் வலித்துக் கொண்டே இருக்கிறது. அப்பொழுது மயிலிறகால் அவர்கள் வருடினார்கள், வலி அதிகமாக இருக்கிறது. பாண்டிய மன்னன் சொன்னான், எனக்கு இடது பாகம் வலிக்கிறது, வலது பாகம் எந்த வலியும் கிடையாது. அவங்க சமணர்கள் புரிஞ்சுட்டாங்க, சரி நாங்கள் செஞ்சது தப்பு தான், இப்போ நீங்க அந்த இடப்பக்கத்தை நீங்கள் சரி பண்ணிக்கிறப்போ திருப்பி அந்த மந்திரத்தை ஓதி திருநீற்று எடுத்து உடல் முழுவதும் பூசுகின்ற போது அந்த உடல் நோய், வெப்பு நோய் சொல்லுவோம், அந்த வெப்பு நோய் வந்து அப்படி மேலே இருந்த சூடு அப்படியே குறைஞ்சி அப்படியே ஒரு நீர்வீழ்ச்சியில் குளித்ததை போல குளிர்ந்து
மனமும் குளிர்ந்தது, உடைய உடலும் குளிர்ந்தது. இதை மக்கள் நேராக பார்க்கிறார்கள். இப்பதான் அவங்களுக்கு சைவத்தின் மேல், திருஞான சம்பந்தர் மேல் அவ்வளவு ஒரு பக்தி வருகின்றது. முதலில் ஒன்று அனல்வாதம், இன்னொன்று புனல்வாதம் என்று சொல்லுவாங்க. அனல் விட்டாங்க, அவர் தங்குற இடத்துக்கு நெருப்பு வச்சாங்க. இந்த அனலையும் அவர் வெற்றி அடைந்து விட்டார். இப்பொழுது அந்த கோளார் பதிகம் பாடல்கள் இருக்கும், சிறப்பான பாடல்கள். அது அப்படிப்பட்ட பாடல்னா, இந்த நாளும் கிழமையும் என்ன செய்யும் நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கோள்களுடைய தன்மையெல்லாம் அந்த பதிகத்தில் சொல்றதுனால தான் அது கோளாறு பதிகம்னு சொல்லுவாங்க. அது அற்புதமான பாடல்கள் இருக்கும். ஆனால் இப்போ நெருப்பில் வைக்கும் போது வெற்றி அடைஞ்சிட்டார். சரி, அப்படின்னு இன்னொரு போட்டி வச்சுக்கலாமே. உங்களுடைய திருஞான சம்பந்தருக்கு எங்களுடைய சமண மதத்திற்கு என்ன செய்யணும்? ஓடுற ஆறுல என்ன எழுதணும்? நாங்கள் எங்களுடைய மந்திரத்தை எடுத்து அங்கே எடுத்து போடுவோம், எழுதி சீட் எழுதி போடுவோம், நீங்களும் எழுதி போடுவாங்க. சரி, திருஞான சம்பந்தர் ஒரு நமச்சிவாய் என்ற மந்திரத்தை ஒரு ஏட்டில் எழுதி அந்த ஆற்றில் முடிக்கிறார். அது அடித்து செல்லாமல் அங்கேயே நிலைத்து நின்று அந்த மந்திரம் எல்லாருக்கும் தெரிகின்றது. இவர்கள் சமணர்கள் ஒரு சீட்டில் எழுதி சமண மந்திரத்தை எழுதி அந்த ஆற்றில் முடிக்கிறார்கள். அதெல்லாம் அடித்து செல்லும். அப்போ இதை பார்த்த உடனே அவர்களுக்கு தோற்றுவிட்டோம், இந்த மந்திரம் நினைக்கவில்லையே, ஆற்றினால் அடித்து செல்லப்பட்டது. சமணர்களுடைய மந்திரம் உண்மையாக இறைவனுடைய அருளாக உண்மையாக நேசிக்கின்ற மங்கையர்க்கரசியினுடைய அந்த உள்ளத்திற்கு வேண்டி, குலச்சரியாருடைய அந்த எண்ணத்திற்கு வேண்டி, சோழ மன்னனுடைய அந்த நல்ல எண்ணத்திற்கு வேண்டி திருஞான சம்பந்தர் அந்த பாண்டி நாட்டிற்கு வந்து தழைத்தோங்க வேண்டும். சிவபெருமான் நமச்சிவாய மந்திரம் என்றும் நிலையானது. இந்த உலக மக்களையெல்லாம் காத்த மந்திரம் அது. ஆலகால விஷம் வருகின்ற பொழுது அந்த விஷத்தை யார் தீர்க்க வேண்டும் என்ற பொழுது அங்கே அசுரர்களும் தேவர்களும் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது சுந்தரர் அழைத்த சுந்தரா அந்த விஷத்தை கொண்டு வாங்க என்று தான் உண்டு அந்த விஷத்தை நீக்கிய அந்த நாள் தான் பிரதோஷ நாள். அதுதான் இந்த உலகத்தை எல்லாம் காத்த நாள். இந்த பிரளயத்திலிருந்து துன்பத்திலிருந்து காத்த நாள் தான் அந்த சிவபெருமான் அந்த விஷத்தை உண்ட நாள். பார்வதி அம்மா அம்பிகை எல்லாம் சிவபெருமானை வணங்கி, ஐயனே, இந்த உலக மக்கள் எல்லாம் உன்னுடைய பாதத்தை வணங்குகின்ற பொழுது நீங்கள் காட்சி தர வேண்டாமா என்ற சொன்ன நாள் தான் அந்த பிரதோஷம். அதே போல மங்கையர்க்கரசி உண்மையான எண்ணம் கொண்ட காரணத்தினால் அங்கே பாண்டிய நாடு முழுவதும் அந்த திருஞான சம்பந்தனுடைய பெருமையை உணர்ந்தவுடன் இதற்கு மேல் நமச்சிவாய் என்ற அந்த மந்திரம், 5 எழுத்து மந்திரம் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். பாண்டிய நாட்டுடைய மன்னன் மாறிவிட்டார். காரணம், என்னுடைய வெப்பு நோய் போனதுக்கு காரணம் இந்த திருஞான சம்பந்தர். அந்த மந்திரம் தான் காரணம். அதற்கு யார் காரணம்? மங்கையர்க்கரசி தான் காரணம். ஒரு பெண் நினைத்தால் ஆக்கவும் முடியும், அழிக்க முடியும். ஆவது பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே. ஒரு பெண் நினைத்தால் ஒரு நாட்டையே மாற்றி காட்ட முடியும் என்று நினைத்தாள். அதுதான் மங்கையர்க்கரசி. மாற்றி காட்டினாள். இங்கே நாடு முழுவதும் நமச்சிவாய மந்திரத்தை ஓத முடியும் என்று நினைத்து அந்த இன்றசேர் நெடுமாறன் அன்னையை வணங்கினான். எனக்கு இப்படி ஒரு மனைவி அமைந்தது என்பது நான் செய்த புண்ணியம் என்று. அப்படிப்பட்ட என்னுடைய மனைவி வாழ்நாள் முழுவதும் இறைவியாகவே, கடவுளாகவே நான் இல்லை என்றால் இந்த நோய் வந்த பின்னால் உடலுக்கு ஆபத்து வந்தால் உயிருக்கு ஆபத்து. உயிர் போன பின்னால் ஏது நாடு, ஏது மக்கள்? ஆனால் நான் மேலும் வாழ்வதற்கு வழிவகை செய்தவள் என்னுடைய மனைவிதான். அப்படிப்பட்ட இந்த மங்கையர்க்கரசி எப்படி இருக்கின்றாள்? எனக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, உலக பெண் இனத்திற்கே மங்கையர்க்கெல்லாம் அரசியாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த பெண்ணுடைய உண்மையான பெயர் வந்து இளம்பெண் மானி ஆனா மானியங்கிற பெயர் எப்படி மாறிச்சுங்க? மங்கையர்க்கரசி மாறி.
ஆனால் உலக மக்களுக்கெல்லாம் எப்பொழுதும் 63 நாயன்மார்களுடைய புராணங்களில் யார் இடம்பெற வேண்டும், மங்கையர்க்கரசி இடம்பெற வேண்டும் என்று சிவபெருமான் காட்சியளித்து நேராக காட்சியளிக்கின்ற பொழுது, நீயும் இப்பொழுது இதற்கு மேல் அந்த நாயன்மார்களில் ஒருவராக நான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன் என்று சிவபெருமான் காட்சியளிக்கின்றார். சோழ நாட்டிலும் மந்திரம் ஒலிக்கின்றது, பாண்டிய நாட்டிலும். அப்போ ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு வந்து மக்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு அழைத்து சென்ற அந்த பெருமை மங்கையர்க்கரசிக்கு உண்டு. அந்த வகையில இந்த கோயில் என்பது சோழ நாட்டிலே பழையனூர் தஞ்சை மாவட்டத்தில் பழையாறு என்ற அந்த கிராமத்தில் அந்த கோயில் இருக்கின்றது. மங்கையர்க்கரசி என்ற அங்கே கோயில் வைத்திருக்கிறார்கள், சிலை இருக்கின்றது. யாரெல்லாம் அந்த பழையாறை நோக்கி செல்கிறார்களோ சோழ நாட்டிற்கு மங்கையர்க்கரசை வணங்க முடியும். அவங்களுடைய குரு பூஜை விழா சித்திரை மாதம் ரோகிணி நட்சத்திரம் அன்று ஒவ்வொரு ஆண்டும் அங்கே விழா நடைபெறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாலேயும் இந்த உலகத்தை மாற்ற முடியும், மக்களை மாற்ற முடியும். சாதாரண குலத்தில் பிறந்த பெண் இந்த உலகத்திற்கு தெய்வமாக மாற முடியுங்கிற செய்திதான் இந்த நாயன்மார் புராணங்களில் நாம் சிறப்பாக இன்று பார்த்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த மங்கையர்க்கரசி அந்த பெண் மட்டும் அல்ல, நாம் அனைவரும் அந்த பக்தி நிலை அடைந்தால் எல்லோரும் அந்த நிலையை அடைய முடியும் என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த பிரதோஷ நாளில் எல்லா ஊர்களிலும் வந்து சிவபெருமானுடைய அருளை பெற்று ஸ்ரீ ராம்பாபா ஆசிரமத்தினுடைய அருள் செய்கள் அனைவருக்கும் இந்த கலந்ததற்கு அன்பான ஒரு மனம் கனிந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.